வணக்கம். இரண்டாவது கேள்வி. 20 படிகள் உள்ள படிக்கட்டில் ரேவதி முதலாவது படிக்கட்டிலும் பாத்திமா 20வது படிக்கட்டிலும் நின்றனர். கீழிருந்து மேலாக ரேவதி ஒரு படி ஏறும்போது பாத்திமா மேலிருந்து கீழாக 2 படிகள் இறங்குவாள். ரேவதி 7வது படியில் நிற்கின்ற போது பாத்திமா எத்தனையாவது படியில் இருப்பாள்? 20 படிகள் உள்ள ஒரு படிக்கட்டில் ரேவதி முதலாவது படிக்கட்டிலேயோ பாத்திமா 20வது படிக்கட்டிலேயோ நின்றார். கீழிருந்து மேலாக ரேவதி ஒரு படி ஏறும்போது பாத்திமா மேலிருந்து கீழாக 2 படிகள் இறங்குவாளாம். இப்ப ரேவதி 7வது படியில் நின்ற போது பாத்திமா எத்தனையாவது படியில் இருப்பாள்னு கேட்டிருக்கு. இப்ப ரேவதி 7வது படியில் நிற்கின்ற போது பாத்திமா எத்தனையாவது படியில் இருப்பாள்? அப்ப கீழிருந்து மேலாக ரேவதி ஒரு படி ஏறும்போது பாத்திமா மேலிருந்து கீழாக 2 படிகள் இறங்குவாள். அப்ப அந்த 7லிருந்து அந்த 1 கழிக்கணும். ஏன்னா எத்தனை படிகள் 7 இருக்காங்கன்னு பார்க்க 7ல 1 கழிச்சா ரேவதி 6 படிகள் ஏறி இருக்காங்க. அப்ப பாத்திமா எத்தனை படிகள் இறங்கி இருக்காங்க பார்க்க அந்த 2 படிகள் இறங்குவாள்னா அப்ப அந்த 2ஓட இந்த 6 கூட்டணும்னா 8 வரும். அப்ப இதுக்கு விடை பாத்திமா எத்தனாவது படியில் இருப்பாள்னா 8வது படியில். 8வது